Hello everyone, welcome to Mom's Secret. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி மூங் தால் லட்டு. ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் வீட்டில் லட்டு பண்ணுறதா இருந்தால் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சீக்கிரமாக அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு மூங் தால் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதோட அரோமா அதுக்கப்புறம் இதோட கலர் வந்து லைட்டாக வந்து ப்ரௌன் ஆகும் போது இதை நம்ம டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சிருச்சுன்னா லட்டு வந்து கசப்பாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஈவனாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து வறுத்தாச்சு. ஸோ சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கப் பாசிப்பருப்புக்கு நான் வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ வாசனைக்காக ஒரு 3-4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம வந்து சீவ் பண்ணிக்கலாம், சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சீவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு அரைச்சி சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் லட்டு சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா முந்திரியோடு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். முந்திரி வந்து நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் வந்து இதை சேர்த்துக்கலாம். ஸோ இதை சூடாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை இது எல்லாமே கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெய் வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடு கம்மியானதுக்கப்புறம் நம்ம கை யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்க வரனா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து லட்டு பிடிச்சிடலாம். ஸோ சூடாக இருக்கும் போதே இதை நல்லா அழுத்தி லட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற லட்டெல்லாம் நம்ம பொறுமையாக உட்காந்தே வந்து லட்டு பிடிச்சி வச்சிடலாம். ஸோ ரொம்பவே குவிக்காக ஈஸியாக ஹெல்த்தியான லட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கப்புக்கு மொத்தம் 12 லட்டு வந்திருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இதோட மெஷர்மெண்ட்டை டபுளாக போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளி உங்களுக்கு இனிப்பான தீபாவளியாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.